அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கேரளா ஸ்டைலில் அந்த கலத்தப்பம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். இதுக்கு நான் 100 கிராம் பச்சரிசி, அதாவது மாவு பச்சரிசி எடுத்துருக்கேன். இதுக்கு இதே அளவில் 100 கிராம், கொஞ்சம் ஒரு 10 கிராம் கூட அந்த அளவுக்கு பாகு வெல்லம், கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் பல்லாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இது நெய்யில் நம்ம வதக்கிக்கணும், வறுத்துக்கும் நல்லா. அப்புறம் இதுக்கு 2 ஏலக்காய், ஒரு 2 ஸ்பூன் சாதம். அது நேற்று சாதமாக இருந்தாலும் சரி, இல்லை இன்றைக்கி வடித்த சாதம் இருந்தாலும் ஓகே தான். நான் இன்றைக்கி வடித்த சாதம் தான் எடுத்திருக்கேன். அப்போ இதில் ஒரு பிஞ்சு நம்ம சோடாப்பு, சமையல் சோடாப்பு சேர்த்துக்கணும். இப்போ இந்த அரிசியை நல்லா களைஞ்சிட்டு நல்லா ஒரு 4 மணி நேரம் நல்லா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். 100 கிராம் தான் போட்டிருக்கேன் நான் அரிசி. நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சிக்குவோம். இப்போ இதில் நம்ம எடுத்த அளவில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது ஒரு 3/4 கப்பு வச்சுருக்கேன். இதில் அரிசியில் கொஞ்சம் ஒரு 1/4 கப்பு தண்ணி இருக்குது. இன்னொரு அரை கப்பு மட்டும் நம்ம தண்ணி எடுத்துக்குவோம். இந்த கப்பில் 1.5 கப்பு தண்ணி இருந்தால் போதும். 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. அதே அளவில் வெல்லம் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இது ஒரு 100 கிராமை விட ஒரு 100 கிராம் ஒரு 10 கிராமும் கூட இருக்குது. அவ்வளோதான், ஒரு கட்டி பெரிய கட்டி கூட இருக்குது. அந்த அளவில் நான் போட்டிருக்கேன். இது பாகு வெல்லம் தான், நல்லா இனிப்பாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம இந்த அரிசி கூட இந்த 2 ஏலக்காயும் போட்டுக்கலாம். இது கூட சாதம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது 1 ஸ்பூனு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். இப்போ இது 2 ஸ்பூன் சாதம் இது சேர்த்தாச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்குவோம். நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மாவு நல்லா இந்த மாதிரி நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. அதாவது நான் 1/2 கப்பு தண்ணி அரிசி போட்டதுனால மிக்சியிலே அரைச்சிட்டேன். நீங்கள் 1 கப்பு இந்த மாதிரி போட்டால் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம், இல்லை 2 தரமாக கூட நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நான் இதிலேருந்து ஊற்றின அந்த தண்ணி 1/2 கப்பு தான் ஊற்றிருக்கேன். மிச்சம் இருக்க 1/2 கப்பு நமக்கு அப்படியே இருக்குது. இதில் கொஞ்சம் ஊற்றி தான் அரைச்சிருக்கேன். இப்போ இந்த தண்ணியே நான் ஊற்றி கொஞ்சமாக அந்த வெல்லத்தை நம்ம உருக வச்சுக்கலாம். அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும். இதை உருக வச்சு நம்ம அந்த மாவில் சேர்த்துக்குவோம் வடிகட்டிட்டு. இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு சுவைக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சமையல் சோடாப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக செம்பில் கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெல்லத்தை உருவ வச்சுக்கலாம். இப்போ இந்த மாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இந்த தண்ணி மிக்சியை கழுவி அந்த கிண்ணத்தில் இருந்த தண்ணி எடுத்து மிக்சியை கழுவி வச்சுருக்கேன். தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட வெல்லம் நல்லா உருகிருச்சு. இதை இந்த மாவில் கொஞ்சம் லேசாக எல்லாம் சூடாக இருக்கும்போதே நம்ம கலந்துக்குவோம். உடனே கையோட கிண்டி விட்டுறணும். அடியில் போய் உறைஞ்சிக்கும் அரிசி மாதிரி தானே, அதனால் நல்லா கலந்து விட்ருங்க. டக்குன்னு பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரிலாம் சாயங்கால டைமில் செஞ்சு கொடுக்கலாம். அதாவது எண்ணெயில் வறுத்த பொரிச்ச பொருட்கள் கொடுக்காம இந்த மாதிரி புட்டு, இடியாப்பம், கொழுக்கட்டை, இந்த மாதிரி அப்பம், பணியாரம், குழிப்பணியாரம் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்கலாம் பிள்ளைங்களுக்கு. இதை நல்லா கலந்துக்குவோம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் நம்ம மூடி போடாமல் தான் விசில் போடாமல் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு நான் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நம்ம எதுக்குன்னா இந்த தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். அப்புறம் நமக்கு சுற்றி பிடிக்காம இருக்கணும், அதனால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ இதில் இந்த தேங்காயை கொட்டி நல்லா நம்ம வறுத்துக்கலாம். நல்லா கொஞ்சம் சிவப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் நல்லா சிவந்துருச்சு. இல்லை சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் மட்டும் சேர்த்துக்குவோம். கோயம்புத்தூரில் எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய மலையாளிஸ் இருக்காங்க. அவங்களாம் நல்லா பழகுவாங்க. அவங்க சொல்லிக் கொடுத்தது தான் இது. இப்போ நம்ம ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு, தேங்காயும் நல்லா சிவப்பாக வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த கலந்து வச்ச மாவை இதில் சேர்த்துக்குவோம். தீ மிதமான தீயிலே இருக்கட்டும் உங்களுக்கு. இப்போ நான் மூடி போட்டிருக்கேன், விசில் போடலை. இதில் ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு
15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. லேசாக குச்சி வச்சு தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா, நமக்கு குச்சியில் ஒட்டாமல் வரணும். வந்துச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். விசில் போடாமல் தான் வச்சுருந்தேன். இப்போ நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கி எடுத்து வச்சாச்சு. இது நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் அந்த மாவு தண்ணியெலாம் கூட சேர்க்கலை, ஏன்னா தண்ணி கூடி போயிடும் அப்படின்னால சேர்க்கலை. இதனால் 1½ கப்பு தான் தண்ணி சேர்த்தேன். வெல்லத்துக்கும் அரிசிக்கும் சேர்த்து 1½ கப்பு. நான் எந்த கப்பில் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 1½ தான் சேர்த்துருக்கேன் தண்ணி. அதே பாகு, அதே தண்ணி ஊற்றி மாவில் அரைச்சது. மிச்சம் மிக்ஸி கலந்த தண்ணி தான் அது. இப்போ நம்மளோட சூப்பரான கலத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை இப்போ நம்ம சூடு ஆறிடுச்சு. அப்படியே ஓரமெல்லாம் அப்படி கேக் எடுக்கிற மாதிரி அப்படியே எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக வந்துருச்சு நம்மளோட கலத்தப்பம். அருமையாக வந்திருக்கு பாருங்கள், நல்லா செவந்து. இப்போ குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இதை லேசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக நல்லா எம்மியாக வந்துருச்சு. பஞ்சு பஞ்சாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊற்றினா 1 கரண்டி நெய் தான், அதில் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வீட்டில் பிள்ளைங்க கிட்ட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனிப்பு மட்டும் பார்த்து கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க, ஏன்னா அது கரெக்டான இனிப்பாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி.